இன்றைக்கி ஒரு டேஸ்டான சத்தான நுரையீரல் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நுரையீரல் கிரேவி பண்ணுறதுக்கு முதல்ல நுரையீரை இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா கழுவிடணும். ஒரு 4-5 டைம் இந்த ஹோல்லெல்லாம் நல்லா தண்ணி பிடிச்சி கழுவிடணும். கழுவிட்டு வடிகட்டுறதுல வச்சு வடிகட்டிடணும். ஏன்னா இதில் நிறைய தண்ணி தேங்கி நிற்கும், அடியில் வடிகட்டிடலாம். அதுக்காக எப்பயுமே இது தண்ணி நல்லா இறுக்கி புழிஞ்சிடணும். இல்லைன்னா இந்த மாதிரி வடிகட்டி வச்சிடலாம். இதுக்கு ஒரு ஆட்டோட நுரையீரல் வாங்கியிருக்கேன். வானல் காஞ்சோன்னையும் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ ஆயில் ஊற்றிக்கிட்டேன். 1/2 ஸ்பூன் சோம்பு, 2 பட்டை, 2 கிராம்பு இதை போட்டுக்கலாம். இப்போ 2 பெரிய சைஸ் வெங்காயம் நான் கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். கொஞ்சமாக கருவேப்பிலை இதையும் போட்டு நல்லா கலக்கி விடலாம். இதோட ஒரு மீடியம் சைஸ் தக்காளி இதையும் கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். நல்லா வதக்கிக்கலாம். இதோட ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதையும் போட்டு நல்லா கலரி விடணும். இதோட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கழுவி வச்சுருக்க நுரையீரலை போட்டு நல்லா கலரி விடலாம். பாருங்கள், நான் போட்டுட்டேன். இதில் கட் பண்ணும்போது ப்ளட்டு மாதிரி வரும். அதனால் இதை ஒரு 4-5 தடவை நல்லா நிறைய ஒரு 5-6 தடவை நல்லா கழுவிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள் போட்டு நல்லா கலரி விடணும். இதுலேயே நிறையா இப்போ உப்பு மஞ்சள் தூள் போட்டு நல்லா கலரி விடும்போது இதில் இருக்க தண்ணி எல்லாம் வரும். பாருங்கள், நல்லா தண்ணி எல்லாம் வந்துடும். இந்த நுரையீரலில் தண்ணியை நல்லா வடிகட்டாமல் இருந்தால் இந்த இடத்துல நிறைய தண்ணி வந்திருக்கும். நான் இந்த ஒரு வடிகட்டியில் போட்டு நல்லா வடிகட்ட முடியும். தண்ணி எல்லாம் இல்லை. இப்போ இதுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டுக்கிறேன். கரம் மசாலா 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். இதை நல்லா கலக்கி விடலாம். இப்போ இதை முழுகிற அளவுக்கு நான் தண்ணியை ஊற்றி நல்லா கலக்கி வச்சுட்டேன். இப்போ மூடி வச்சு ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வைக்கலாம். அப்பப்போ திறந்து நல்லா இப்படி கலக்கி விடணும். டேஸ்டான ஈரல் பெரட்டல் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா சுண்டி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இது நீங்கள் ஒன்று எடுத்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஈரல் நல்லா வெந்திருக்கா என்னன்னு நல்லா தெரிஞ்சிடும். அதே சமயத்தில் வானலில் வச்சா 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் ஆகும். கொஞ்சம் ஈரல் வேகத்துக்கு லேட் ஆகும். குக்கரில் வச்சா 4லேருந்து 5 விசில், 4 விசிலுக்கே வெந்துடும். எடுத்துக்கலாம். உங்களுக்கு எப்படி சௌகரியமோ அப்படி செஞ்சுக்கோங்க. மேலாப்பில் கொத்தமல்லி தழை கொஞ்சம் தூவிக்கலாம். டேஸ்டான ஈரல் பிரட்டல் ரெடி ஆகிடுச்சு.